இன்னைக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் ரிலேட்டிவா எங்கள் ஆஃபீஸில் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் டே ரிலேட்டடாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். அது என்னென்ன கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டினியூஸாக நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு உமன்ஸ் டே, ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச உமனுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹாப்பி உமன்ஸ் டே சொல்ல முடியும். இந்த உலகத்தில் பெண்கள் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? பாலைவனம் மாதிரி தான். பெண்ணுக்கும் மென்னுக்கும் ஈக்குவாலிட்டி சேமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிகமாவே இருக்கு. எங்க அப்பாவில எங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க. அப்ப என்ன ஈக்குவாலிட்டி அவங்க அதிகமா தானே இருக்குது. உமன் இல்லாத உலகம் எப்படி இருக்கு சார்? ரொம்ப கொடுமையா இருக்கும். அழாதீங்க சார், அழாதீங்க. உமன் இல்லாத வேர்ல்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உமனே இல்லாத வேர்ல்டு எனக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, எதனால அப்படி சொல்றீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த உலகத்துல பெண்கள் இல்லைன்னா எப்படி ப்ரோ? உலகமே அழிஞ்சிடும் ப்ரோ. உலகமே. உமன் இல்லாத லைஃப் எப்படி இருக்கும்? அம்மா இல்லைன்னா என்ன சொல்ல முடியும். ஓகே, நீங்க கொடுக்க விரும்பும் அட்வைஸ் என்ன? லவ் பண்ணாதீங்க. உமன் இல்லாத வேர்ல்டு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உமன் இல்லாத வேர்ல்டா? உமன்னால தான் வேர்ல்டு. நீங்க என்ன புல்லா ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க? உமனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க வேலைக்கு போகும்போது விமன் சொல்லும்போது அவங்க பே வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லை, மென்னுக்கு எல்லாமே ஈக்குவலாக சம்டைம்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் சில இடத்துல கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனிஸும் ஒரே மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ சமீபத்தில் நிறைய நம்ம ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய பார்க்குறது உமன் சேஃப்டி. இன்னைக்கு நம்ம சென்னையிலேயே வந்து ரொம்ப பாதுகாப்பான நகரம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ அது ரொம்ப ரீசெண்ட் டேஸில் வந்து அது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அது உமனோட சேஃப்டிக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது. என்ன பண்ண வேண்டியது நமக்கு இருக்கு. சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். தண்டனைகள் அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த குழந்தைங்களை, முக்கியமாக ஆண் குழந்தைங்களை வளர்க்கும் போதே ரொம்ப கவனமா சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். மேபி தே ஷுட் இன்னும் செல்ஃப் டிஃபென்ஸ் நிறைய ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எந்த மாதிரி சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பெண்கள் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சேஃப்டி ஓகே. இப்போ நிறைய இது ரேப்ஸ் அதெல்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் இல்லாமல் இந்த டார்க் பிளேசஸ்லாம் இல்லாத மாதிரி, லைக் இந்த மாதிரி சேஃப்டி கார்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஆமாம், சேஃப்டி. ஓகே. ஆமாம், அவங்க நைட்டில் ட்ராவல் பண்ண கஷ்டப்படுறாங்கல்ல. இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அப்படி தான். கேர்ள்ஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா மரண தண்டனை அப்படின்னு கொடுத்தா நெக்ஸ்ட் தப்பு நடக்காது. இப்பயே பாத்தீங்கன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் கேர்ள்ஸ்க்கு இஷ்யூ நடக்குது. ஸோ ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகுனா கேர்ள்ஸ்க்கு ப்ராப்ளம் நடக்காதுன்றது சேஃப்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணும்போது லைக் அவங்க சேஃபா வந்துட்டு சேஃபா போறாங்களா, ஓகே. தென் பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாத ஸ்பாட்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம் நான். அவங்க அதுதான் லைக் இப்போ அவங்க வீட்ல இருந்து ஆஃபீஸ் வரைக்கும் போறாங்கன்னா லைக் அவங்க போற டிராவலிங் வந்துட்டு சேஃபா செக்யூரா இருக்கா. ஸோ லைக் அதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்பேன் நான். ஓகே, இப்போ ஆணும் பெண்ணும் சமம் சொல்றாங்க. இதோட ஒப்பீனியன் என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க? சமம் சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை சார். I think women are created power. They are very strong. May not be physically, that is why they are very mentally, they are way stronger. அங்கெல்லாம் ஒரு ஸ்டெப் கம்மி தான். வேறு லெவலில் அந்த ஈக்குவாலிட்டி இருக்குன்றது தான் நம்ம உண்மையாக ஒத்துக்கணும். பட் நிறைய இடத்துல வந்து உமனுக்கான ஈக்குவாலிட்டி இன்னும் நம்ம கரெக்டாக நம்ம சொசைட்டி கொடுக்குறது தான். ஓகே சார், அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார். இன்னும் நிறைய உமன் என்டர்பிரனர்ஸ் வரணும். அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நிறைய உமன்ஸ் வராங்க. பட் அந்த நம்பர் ஆஃப் ஈக்குவல் மென்ஸ் எவ்வளோ இருக்காமோ அந்த மாதிரியான ஈக்குவல் அங்கே இருக்கணும். ஆணும் பண்ண சமம்னு சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரீபீஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய மனசில் வந்து அது இன்டெரக்டாக பதியுது. இப்போ என்னென்னா என்னுடைய மனைவியோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு வாட்டி பஸ்ஸில் போனாங்க. அவங்க பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால வந்து
கண்டக்டர் வந்து அவங்ககிட்ட எரிஞ்சு விழுறாங்க. அந்த வண்டி வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, அதாவது உங்களுக்கு ஏற தெரியாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அது வந்து ஒரு அரசாங்கம் என்ன பர்பஸ்க்காக அந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதை தாண்டி ஆண்கள் மனசில் அது வந்து ஒரு வெஞ்சன்ஸாக வருது. முன்னாடிலாம் எப்படி சொல்றது, ரொம்ப அடக்குமுறை இருந்ததுல. இப்ப அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இல்லாததுக்கு நல்லா தான் இருக்கு. அவங்க ஓகே தான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். முன்ன இருந்ததுக்கு இப்போ எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வெளியே வரதுக்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்துட்டு வெளியே விடுறாங்க. தென் வேலைக்கு போகிறதுமே கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஏஜ்லாம் இருக்கும், இந்த ஏஜ்குள்ளே தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேலே வந்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சட்டம்லாம் இன்னும் அவங்க வீட்டிலலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஆஃபீஸ்க்கு அனுப்புறதே ஒன்றும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி வீட்டில் வாசலில் நின்று கூப்பிட்டு இருக்காங்க. ஷேர் ஆட்டோவில் கூட பக்கத்தில் ஏன் பெஞ்ச் பக்கத்தில் உட்காந்து இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது திருப்பூர் போகும்போது கூட இங்கேயா போடுக்கிற இங்கே எப்படி போன அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? உனக்கு இது தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்போ இருக்க பசங்கள்லாம் நல்ல பசங்களாக இருக்காங்க, ஓகேவா? இந்த அங்கிள்ஸ் பண்ணுற டார்ச்சர் தான் தாங்க முடியும். நம்ம யார்கிட்ட கேட்க போறோம் பார்த்தீங்கன்னா, எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் கிட்ட தான் நம்ம கேட்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் கம். அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். டேய் சும்மாறா. உமன்ஸ் டே அன்னைக்கு உங்களுக்கு உங்க லைஃப்ல நிறைய உமன்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லா உமன்ஸுமே வந்துட்டு நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே, அதுவும் அம்மா எல்லாரோட அம்மா சுத்தமா அவங்களோட அவங்க அம்மா வீட்டும் சரி, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் என்னோட ஃபேமிலியில தான் அதை நான் சொன்னேன். சொல்லும்போது லைக் அதாவது அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிளாக் போட்டு உள்ள ஹோல்டா இருக்காங்க. அதை பிரேக் பண்ணிட்டு அவங்க வெளியே வரணும். என்ன அதை பிரேக் பண்ண வச்சாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து. பட் அவங்கன்னா அதுலதான் மாட்டிட்டு பயப்படாம உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணா போதும். இண்டிபெண்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அதுதான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இண்டிபெண்டா இருக்குமோ நமக்கு நல்லது. ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். இது எல்லாருமே ஜென்ரலாக வந்து விமன்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் விஷயத்தான் சொல்லுவாங்க, பி இண்டிபெண்ட். அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன், பி இண்டிபெண்ட். என் லைஃப்ல உமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என் அம்மா, என் தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ், என் அக்கா, இவங்க எல்லாம் இருந்தாதான் நான் வந்து ஹாப்பியா இருப்பேன். எப்பவுமே ஹாப்பியா இருங்க, எப்பவுமே நான் கூட இருப்பேன். உமன்ஸ் டே அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு உமனுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு தான் ப்ரோ சொல்லுவேன். ஹாப்பி உமன்ஸ். அம்மா தான். எங்க அம்மா. ஆஸ் யூஷுவல் என்னோட மதர். அம்மா